Hi students, very good morning. I am your science miss Kartishwari. Today we are going to see a new lesson, Matter Around Us. This is the 10th lesson in your science book. Okay. In our life we can see so many things around us. For example, plants, animals, fruits, the next food, light, sound. Can we consider all things are matter? No. So matter has some properties. What is mean by matter means matter is anything that has mass and occupies a space. Okay. Matter is anything that has mass and occupies a space. So a picture is given in your science book. So in this picture, matter means it has some mass. So in the first picture, fruits are placed in the weighing machine. So this is the matter because it has the mass. And in the second picture, example to show matter occupies space. In this picture, a bag, balloon and water is given. So bag means it occupies some space. Okay. So in your room, bag occupies some space and balloon occupies some space. So the air is filled in balloon. So that air occupies some space in balloon. Okay. So then water, it occupies some space in tumbler. Okay. So matter means nothing but it has mass and occupies space. ஓகேவா? ஸோ ஒரு மேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கண்டிப்பாக மாஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை நம்ம மேட்டர்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we discussed about classification of matter. Okay, so these are the three states of matter. ஸோ ஸோ இந்த டாபிக் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 3 states of matter. ஸோ ஹியர் மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹியர் மேட்டர் இஸ் classified according to physical properties. So there are 3 states of matter: solid, liquid and gas. Solid, liquid and gas. ஸோ சாலிட் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லிக்விட்னா இது வந்து செப்பரேட் ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கும். கேஸ் அப்படின்னா இதுக்கு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத ஏற்கனவே நீ 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பேன். ஸோ இப்போயும் நம்ம இதே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் காம்போசிஷன் பேஸ்டில் இந்த மேட்டரை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? According to chemical composition, how can we classify the matter? Okay, so இங்கே நமக்கு ஒரு 2 பிக்சர் இருக்கு. பிக்சரை மட்டும் கவனி. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தோம்னா ஒன் இஸ் வாட்டர், அனதர் ஒன் இஸ் சால்ட். ஓகேவா? ஒன் இஸ் வாட்டர் அண்டு அனதர் ஒன் இஸ் சால்ட். ஸோ இப்போ இந்த பிக்சர் பேஸ்டில் ஓகே, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மிஸ் இங்கே வாட்டரில் வந்து டஸ்ட் எதுவும் இல்லை, அதனால் இது வந்து பியோர் சப்ஸ்டன்ஸு. சால்ட்லேயும் எந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் தெரியல, பியோர் ஒயிட்டாக இருக்குது, அதனால் இது வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மீனிங் கிடையாது. ஸோ இங்கே பியோர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறது என்ன ரீசனில் அப்படின்னு பார்த்தோம்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி பை ஒன் சப்ஸ்டன்ஸ். பியோர் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு ஒன்லி பை ஒன் சப்ஸ்டன்ஸ். ஸோ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டுமே தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. சால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த சோடியம் குளோரைடு பார்ட்டிகல்ஸ் மட்டுமே தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரீசனால் மட்டும்தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ். ஸோ வேறு எந்த ஒரு மாலிகூல்ஸும் இதில் ஆட் ஆகலை. வாட்டரில் வாட்டர் மாலிகூல்ஸ் மட்டும் இருக்குது. சால்ட் அப்படின்னா அதில் சோடியம் குளோரைடு மாலிகூல்ஸ் மட்டுமே தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றோம்.
So a pure substance is formed only by one substance. Okay, only by one substance. Okay, here you can see another example for pure substance. A pure substance is any substance that are formed for only one type of matter. Okay, example of pure substances are water, iron, quartz and gold. Quartz means it's a glass. Okay, so water, iron, quartz and gold. So consider water and iron. Okay, ஸோ பியோர் சப்ஸ்டன்ஸில் இப்போ நம்ம எதை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அண்டு அயன். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி வாட்டர் மாலிகூல்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி வாட்டர் மாலிகூல்ஸ், H2O. ஓகே, தென் அயன், இட் கன்சிஸ்ட் ஒன்லி அயன் ஆட்டம்ஸ். ஓகேவா, நான் ஃபஸ்ட் இதில் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர், it consists of only water molecules. In this picture iron, it consists only iron atoms, iron element only. Okay, so again I explain. So this iron substance contains only iron elements only. This water consists of hydrogen and oxygen elements. Okay va, so the formula for water is H2O. So this water consists of hydrogen and oxygen elements. Okay, so that is known as compound. So here hydrogen and oxygen combined in a particular ratio, so it is known as a compound. So the pure substance can be classified into two types. One is element and another one is compound. So pure substance can be classified into two. They are element and compounds. Okay, so again I explain, pure substance means it consists of only one type of atoms or molecules. Okay, next one is example for mixture. Okay, next one is example for mixture. So this is a lemon squash, lemon juice, so which consists of sugar, water and lemon. Okay, sugar, water and lemon. So by adding these three substances we get a lemon juice. This is an example for mixture. So what are the things we have studied in this topic means, one is a pure substance. Pure substance can be classified into two. One is the element and another one is compound. Third one is mixture. It is an example for impure substance. Impure substance. So matter can be classified into two main types. One is pure substance and another one is impure substance. So this is the classification flow chart. So matter can be classified into two, pure substance and impure substance. Pure substance again classified into two. One is element, another one is compound. So pure substance can be classified into again two. One is element and the another one is compound. Impure substance is mixture. Mixture can be classified into homogeneous and heterogeneous mixture. Okay, mixture can be classified into homogeneous and heterogeneous mixture. Okay, next we discussed about element. So already we have discussed the example for element, iron and gold. So element means cannot be broken into simpler substance. Okay, so what is mean by element அப்படினு பார்த்தோம்னா, it cannot be broken into simpler substance. again அதை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா simpler substance நம்ம break பண்ண முடியாது. ஏன்னா அதுவே smallest unit தான்.
ஸோ காப்பரில் இருக்கக்கூடிய ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே வந்து அந்த காப்பர் எலமெண்ட் அப்படின்றதே வந்து என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டு தான். அதான் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரேக் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட். காம்பவுண்ட் மீன்ஸ் இட் கேன் பி broken down into elements. காம்பவுண்டை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை அப்ளையிங் சம் கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனால் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். ஸோ ஃபார்முலா ஃபார் வாட்டர் இஸ் H2O. ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்டரை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா இது அகெயின் ரெண்டு எலமெண்ட்டாக அது வந்து டிவைட் ஆகுது. என்னென்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் எலமெண்ட் தனியாக வந்துடுது, ஆக்சிஜன் எலமெண்ட் தனியாக வந்துடுது. ஓகேயா? ஸோ ஒரு காம்பவுண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எலமெண்ட்டு கிடைக்கிது. எலமெண்ட்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேருந்து நமக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ எலமெண்ட் cannot be broken into simpler substance. Compound can be broken down into elements by chemical reactions. ஓகேவா? Okay, next one is difference between element and compound. Okay, so here the first point, element which contains only one kind of atom. Element means which contains only one kind of atom, but in compounds it contains two or more kind of atoms. So இப்போ element அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கே ஹீலியம் எலமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஹீலியம் எலமெண்ட் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஆட்டமாக தான் இது இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் கம்பைன் வித் அனதர் ஹீலியம் ஆட்டம். ஸோ இது வந்து நேட்டிவ் ஸ்டேட்டில் வந்து சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ ஹீலியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஹீலியம் ஆட்டம்ஸ் மட்டுமே தான் இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட் இஸ் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம் மட்டுமே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டும் எலமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகேயா? ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆக்சிஜன் வந்து மாலிகுல். ஏன்னா இங்கே ரெண்டு ஆட்டம் வந்து கம்பைன்ட் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் ஆட்டம் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலமெண்ட் அப்படின்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட். ஓகேயா? ஸோ காம்பவுண்ட் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் டூ ஆர் மோர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து டிஃப்ரெண்ட்டான ஆட்டம்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதை நம்ம காம்பவுண்ட் அப்படின்றோம். இங்கே ஜஸ்ட்டு வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு ஜஸ்ட்டு வந்து கம்பைன்ட் ஆகலை. இது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இது கம்பைன்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் இன் அ பர்டிகுலர் ரேஷியோ. ஸோ அப்படி பர்டிகுலர் ரேஷியோவில் கம்பைன்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா காம்பவுண்ட் அப்படின்றோம். ஓகேவா? Okay, next point is element it cannot decompose by ordinary chemical means அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா it cannot be broken down. ஓகே, அந்த decompose பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேர்டு வந்து broken down. It cannot be broken down into simpler substance. இப்போ ஹீலியத்தை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிரேக் ஆகி மறுபடியும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? பட் ஆனால் இது காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் கேன் பி broken down into elements. It can be broken down into elements by chemical method. இங்கே என்ன பண்ணுறோம், வாட்டர் மாலிகூல்ஸை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா சிம்பிளர் எலமெண்ட்ஸாக இதை வந்து கன்வெர்ட் ஆகுது. ஹீட் பண்ணக்கூடிய டைமில் இந்த H2O அதுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகி ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக டிசோஷியேட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட். இந்த மாதிரி சிம்பிளான கெமிக்கல் ரியாக்ஷன்னால் இதை பிரேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து காம்பவுண்ட் அப்படின்றோம். ஓகே, ஸோ இதுக்கான சம்மரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஸோ 2 பாயிண்ட் இதில் இருக்குது. புக்கில் நமக்கு 3 பாயிண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் எலமெண்ட் which contains only one kind of atoms. Compound means it contains 2 or more kind of atoms. It cannot broken down into simpler elements, but in compound means it can broken down into simpler elements by some chemical reactions. Okay.
by some chemical reactions. So this is the important difference. தரோவா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, பியோர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, பியோர் சப்ஸ்டன்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், ஸோ அதை வந்து எலமெண்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த எலமெண்ட் காம்பவுண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலமெண்ட்டுக்கான கிளாஸிஃபிகேஷன். எலமெண்ட்டை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சயின்டிஸ்ட்டு வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 118 எலமெண்ட்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 118 எலமெண்ட்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 தான் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இது எலமெண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டூ 3 types. One is metal, another one is non-metal, third one is metalloid. சரி, ஓகே. இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த மெட்டல், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸை நம்ம எப்படி வந்து பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே நியர்லி வந்து பார்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல்ஸாக தான் இருக்குது. ஸோ நான் மெட்டல்ஸை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லோ பாக்ஸ் ஃபுல்லும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரௌன் க்ரீன் கலரில் உள்ள பாக்ஸு, ஸோ இங்கே வந்து ஆஷ் கலரில் இருக்கிறது, இது எல்லாம் அதே மாதிரி அந்த டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் மெட்டல்ஸ் தான். அப்போ எது நான் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஜிக்ஸாக்காக ஒரு லைன் ஒன்று வருது பாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ், நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரீனிஷ் ப்ளூ, இதுவும் வந்து பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸு. இங்கே லாஸ்ட்டு இருக்கக்கூடிய நோபல் கேஸஸ், இவங்களும் நான் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜிக்ஸாக் லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸ். அதாவது பீரியாடிக் டேபிளோட ரைட் சைடு, ரைட் கார்னரில் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸாக இருக்குது. ஓகே, மெட்டல்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம், நான் மெட்டல்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். தென் மெட்டலாய்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிக்ஸாக் லைனில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஏஎஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம். ஸோ இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டலாய்ட்ஸ். ஓகேயா? இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா மெட்டலாய்ட்ஸ். ஸோ எலமெண்ட்டை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ். Okay, so element can be classified into 3: metal, metalloid and non-metal. Metal means it conducts heat and electricity. Metalloid means exhibit both properties of metal and non-metal. Non-metal means doesn't conduct heat and electricity. So அப்போ மெட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, நான் மெட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ எலமெண்ட்டை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மெட்டல், மெட்டலாய்டு, நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்பவுண்டுக்கான டெஃபனிஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ காம்பவுண்ட் டெஃபனிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் பேராலே நமக்கு அது கிளியராக இருக்கும். when two or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. When two or more elements combine chemically to form a new substance, the new substance is called a compound. For example, one sugar is made up of 3 elements: carbon, hydrogen and oxygen. The chemical formula of cane sugar is C12H22O11. So அப்போ சுகர் கேன், அந்த கேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா C12H22O11. இதில் என்னென்ன எலமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு,
ஹைட்ரஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஆக்சிஜன் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இது வந்து கம்பைண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இது கம்பைண்ட் ஆகிருக்கு. அப்படி கம்பைண்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்டு. ஸோ இது வந்து வாட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் மாலிகுல் இதில் வந்து பார்த்தோம்னா அந்த க்ரீனிஷ் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன் கம்பைண்ட் ஆகிருக்கு. இவங்களுடைய ரொட்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். வாட்டர் மாலிகுலுக்கான அந்த மூமெண்ட் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இது வந்து கம்பைண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிக்சர். ஸோ இப்போ வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? பியூர் சப்ஸ்டன்ஸில் எலமெண்ட் அண்டு காம்பவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இம்பியூர் சப்ஸ்டன்ஸு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சர். எ மிக்சர் இஸ் an impure substance. It contains 2 or more kinds of elements or compounds are both physically mixed together in any ratio. ஸோ இந்த வேர்டை நம்ம நல்லா கவனிக்கணும். ஸோ it contains 2 or more kinds of elements. எப்படி நம்ம காம்பவுண்டில் வந்து 2-3 எலமெண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி மிக்சர்லேயே 2-3 எலமெண்ட் தான் இருக்கு. 2 or more kinds of elements or compounds are both எலமெண்ட்டாகவும் இருக்கலாம், காம்பவுண்டாகவும் இருக்கலாம், ஆர் போத் ஃபிசிக்கலி மிக்சட் டுகெதர் இன் எனி ரேஷியோ. ஸோ இதுக்கு முன்னாடி காம்பவுண்டில் பார்க்கும்போது கெமிக்கலி மிக்சட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இங்கே பார்க்குறது என்ன வேர்டு அப்படின்னா ஃபிசிக்கலி மிக்சட் டுகெதர் இன் எனி ரேஷியோ. காம்பவுண்டில் ஃபிக்ஸட் ரேஷியோ, இங்கே நம்ம பார்க்குறது எனி ரேஷியோ. ஓகே, இதுதான் காம்பவுண்டு மிக்சருக்கும் உள்ள மெயினான டிஃபரன்ஸ். என்ன ரேஷியோவில் வேணாலும் இது வந்து கம்பைண்ட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து கெமிக்கல் பாண்டிங் தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இது ஜஸ்ட் ஃபிசிக்கலாகவும் இது கம்பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் மிக்சர். ஸோ அப்போ மிக்சர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாண்டு, நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சாண்டு கொடுத்துருக்காங்க. சாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சாயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சில்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட டோட்டல் காம்பினேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது எந்த ரேஷியோவில் வேணாலும் மிக்ஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ மிக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெஃபனிஷன் நல்லா கவனிச்சுக்கோ. இட் கண்டெய்ன்ஸ் 2 or more kinds of elements or compounds are both physically mixed together in any ratio. Physically mixed together in any ratio.